நம்ம போன வீடியோவில் பூச்சி வந்து தேக்க இலையில ஓட்டை விழுறதுக்கு சரியாக வளர்கிறதுக்கு அதுக்கு நம்ம ஒரு வழி பண்ண போகிறோம் பூச்சி விழுறதுக்கு. இப்போ இந்த வேப்ப எண்ணெயை எடுத்துக்கோங்க. வேப்ப எண்ணெயை ஒரு 5 மில்லி எடுத்துக்கோங்க. கரெக்டாக 5 மில்லி எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக 5 மில்லி இருக்கா? 5 மில்லி கரெக்டாக எடுத்துக்கிட்டு இப்போ இந்த டப்பாயில் ஊற்றிடுங்க. அடுத்து கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு தண்ணி. இப்போ இதில் கொஞ்சம் சோப்பை போட்டு கரைக்கலாம். எந்த சோப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த சோப்பு தண்ணி பாருங்க, இந்த மாரி நல்லா திக்காக இருக்கணும். இந்த சோப்பு தண்ணி நல்லா திக்காக இருக்கணும். 5 மில்லி எடுத்து இதை கொஞ்சம் கலந்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா 1 லிட்டர் தண்ணியை இதில் ஊற்ற போகிறோம். 1 லிட்டர் தண்ணி. இது வந்து 1/2 லிட்டர் டப்பா, அதனால் 1/2 லிட்டரு 2 தடவை ஊற்றணும். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ இந்தமாரி 1 லிட்டர் பாட்டிலு அதுமாரி எடுத்துக்கோங்க. இந்தமாரி ஓட்டை இப்போ இந்தமாரி இருக்கும் தண்ணி. இந்தமாரி தண்ணியை இப்போ 1 லிட்டர் பாட்டிலில் ஊற்றிக்கலாம். இப்போ வாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கீழே ஊற்றிடுச்சு, அதனால் இப்போ இதை ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு இது கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஒரு கண்ணுக்கு அடிக்கலாம். இந்தமாரி இலை சுருங்குறதுலாம் எதனால வருது, எப்படி வருதுன்ட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்தமாரி சுருங்குறதுக்கு நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், அதை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்தமாரி ஓட்டை ஓட்டையாக விழுந்ததுக்கு தான் இந்தமாரி இப்படி அடிக்கணும். இது எப்படி வருதுன்னா இன்செக்ட்ஸ் பாதிப்பு, இன்செக்டிசைடுனால வருது. நல்ல பூச்சி நிறையா தண்ணி வர்றதும் பக்கத்துலேயே பில்லு இருக்கிறதும் நல்ல சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இதுக்கு வந்து 1 லிட்டரு தண்ணி போல் ஒரு கண்ணுக்கு அடிக்கணும். அப்போ தான் நல்ல அந்த இலைக்கெல்லாம் நல்லா உள்ளே இறங்கும் அந்த ஸ்டொமேட்டல் இதில். அதனால் இது வந்து நல்ல இலையும் கடிக்காது, நல்ல சூப்பராக இருக்கும். சோப்பு தண்ணி எதுக்கு கலக்கிறோன்னா இந்த வேப்ப எண்ணெயோட கொஞ்சம் துவர்ப்பாக கூட கொஞ்சம் ஒரு சாலிடு ஒரு நல்ல நேச்சுரல் பவராக இருக்க இந்த வேப்ப எண்ணெய் கசப்பாக இருக்கும், அந்த சோப்பு கொஞ்சம் பவராக இருக்கும். அதனால் இந்தமாரி சோப்பு கலந்து அடிக்கணும். ஓகே, இப்போ இதுமாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேங்க் 20 லிட்டரில் அடிச்சிங்கன்னா 100 மில்லி வேப்ப எண்ணெய் அப்புறம் 100 மில்லி சோப்பு தண்ணி அதுமாரி டேங்க்கில் அடிச்சிங்கன்னா ஊற்றுங்க. நல்ல கன்று சூப்பராக இருக்கும்.